ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் சம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் பாருங்க, இஃப் u, v, w are the roots of that cubic equation lambda minus x whole cube plus lambda minus y whole cube plus lambda minus z whole cube equal to 0 in lambda, then find the value of dou of u, v, w by dou of x, y, z. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் என்ன அப்படிங்கிறத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நமக்கு இதை சம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா முதல்ல நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும்னா a - b ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியணும். a - b ஹோல் கியூப். a - b ஹோல் கியூப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a கியூப் - b கியூப் - 3a² b + 3ab². இங்கே ஏக்கு பதிலாக எனக்கு பார்த்தீங்கன்னா லாம்டா, இங்கே பிக்கு பதிலாக எக்ஸ். அதே மாதிரி தான் இங்கே a லாம்டா b y, a லாம்டா b z. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் a - b ஹோல் கியூப் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ நம்ம கிவன் டேட்டா எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். a - b ஹோல் கியூப் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா a கியூப் எக்ஸ் கியூப் -3a² b -3a² இஸ் லாம்டா, லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ab². ஏக்கு பதிலாக எக்ஸ், b ஸ்கொயருக்கு பதிலாக x². இது முதல் டேர்மோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் a - b லாம்டா - y ஹோல் கியூப் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா a கியூப் minus b cube minus 3a² b plus 3ab². next lambda minus z whole cube express பண்ணீங்கன்னா a cube by lambda cube minus z cube minus 3a² b, so minus 3 lambda square z plus 3 lambda z² equal to 0. so first step அந்த ஈக்குவேஷனை நம்ம அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். தென் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிருங்க. எத்தனை லாம்டா கியூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாம்டா கியூப், இங்கே ஒரு லாம்டா கியூப், இங்கே ஒரு லாம்டா கியூப், ஸோ 3 லாம்டா கியூப். நெக்ஸ்ட் எத்தனை கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட். ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா கொடுத்துருக்காங்க, லாம்டானா எக்ஸ்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்கிற அந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ இது எக்ஸ் கியூப், ஒய் கியூப் தனியாக இருக்குது, இசட் கியூப் தனியாக இருக்குது. ஸோ மைனஸ் காமன், ஸோ மைனஸ் காமன் எடுத்துட்டேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். நெக்ஸ்ட் லாம்டா ஸ்கொயர் எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாம்டா ஸ்கொயர் இருக்குது, ஹியர் ஒன் லாம்டா ஸ்கொயர், ஹியர் ஒன் லாம்டா ஸ்கொயர். எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் காமன், மைனஸ் லாம்டா ஸ்கொயர் வெளியே எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குன்னா 3x, here 3y, here 3z plus lambda constant terms common எடுத்தீங்கன்னா இங்க 3 lambda x square, இங்க 3 lambda y square, இங்க 3 lambda z square. so plus lambda எடுத்துக்கோங்க. மீதி என்ன இருக்குன்னா 3 plus 3x square plus 3y square plus 3z square equal 0. in terms of lambda இருக்கு. அப்போ x ஈக்குவேஷனுக்கு பதிலாக lambdaங்கிற ஈக்குவேஷன் வரும். அந்த டிகிரி ஆர்டர் கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்போ த்ரூ 3 ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ lambda கியூப் ஆர்டர் வைஸாக எழுதிங்கன்னா நெக்ஸ்ட் lambda ஸ்கொயர் 3 ஆல் டிவைட் ஆயிரும். அப்போ இங்கே 3 இருக்காது. நெக்ஸ்ட் த்ரூ 3 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா லாம்டா ஆர்டர் 3 இருக்காது. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே 3 இல்லை. ஸோ வி ஹாவ் டு டிவைட் பை 3 -1/3 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப். ஸோ இந்த கியூபிக் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நான் ஆர்டர் வைஸாக எழுதியிருக்கேன். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். ரைட்டா? இப்போ இதை தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை இப்போ நீங்கள் எந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூபோட ஃபார்முலா, இண்டிவிஜுவல் கியூபோட ஃபார்முலா a cube minus lambda square of sum of individual term lambda into square of the term plus constant term. மூணு டேர்மோட மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ரைட்? இப்போ நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்சிடரேஷன் பண்ணுறோம். f1 of u, v, w, x, y, z in terms of இந்த 6 வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் நானா கன்சிடர் பண்ணுறேன். u plus v plus w plus இது மைனஸ்னா இந்த சைடு வரும்போது ப்ளஸ் x plus y plus z. நெக்ஸ்ட் f2ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? இது ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைன் மைனஸ் வச்சுக்கணும். அப்போ ஒரு டபுள் காம்பினேஷன் uv plus vw plus uw. இது ஒரு நெகட்டிவ் -x² -y² -z². நெக்ஸ்ட் f3 ஃபங்க்ஷன் எப்படி கம்பேர் பண்ணோம்? இது uvw மைனஸ் கன்சிடர் பண்ணுமா, இல்லைனா மைனஸோட நெகட்டிவ் சைன் மைனஸ்க்கு பாசிட்டிவ். அப்போ 1/3 ஆஃப் x³ plus y³ plus z². இங்கே என்ன கிடச்சிருக்கோ அதோட ஆப்போசிட் சைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த 6 வேரியபிளுக்குமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ f1ங்கிற ஃபங்க்ஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் 6 வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் டோ எஃப் பை டோ யூ பண்ணீங்கன்னா யூவை மட்டும் தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பண்ணீங்கன்னா மீது எல்லா டேர்மும் 0. அப்போ யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு விக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. விக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி மட்டும் தான் 1, மீது எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் அதே f1 ஃபங்க்ஷனை w வித் ரெஸ்பெக்ட் டு w பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா 1.
நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இந்த டேர்ம் மட்டும் 1 ஆயிரும், இது எல்லாம் 0. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் 1, ரிமைனிங் டேர்ம் எவ்ரிதிங் 0. இசட்க்கு பண்ணீங்கன்னா இசட் வேரியபிள் அலோன் 1, ரிமைனிங் டேர்ம் 0. இப்போ 6 வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் அதே f2 ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 6 வேரியபிள் 6 டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ டோ f2 பை டோ v u போட்டிங்கன்னா இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், u மட்டும் 1 ஆகும், மீதி இருக்க கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனா அந்த வேரியபிள் அனதர் வேரியபிள் அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை u டிஃபரன்ஷியேட் பண்ணினா 1, அப்போ v மட்டும் இருக்கும், இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆயிரும், ஏன்னா u இல்ல. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா w, ஏன்னா u டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, அப்போ w மட்டும் இருக்கும், மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் அதே f2-வை வித் ரெஸ்பெக்ட் டு v-க்கு பண்ணீங்கன்னா v வேரியபிள் மட்டும் 1 ஆயிரும், மீதி எல்லாமே நமக்கு 0 ஆயிரும். அப்போ இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா u பிளஸ் w. நெக்ஸ்ட் அதே ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு w-க்கு பண்ணீங்கன்னா இந்த w வேரியபிள் மட்டும் நமக்கு 1 ஆகும், மீதி எல்லாமே 0 ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா v பிளஸ் u. நெக்ஸ்ட் டோ f2 பை டோ x, x-க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம், ஏன்னா xங்கிறது இல்ல, x இங்க மட்டும் இருக்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பவர் முன்னாடி வரும், பவர்ல ஒன்று ரெடியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் 2x, மீதி எல்லா டேர்மும் 0. நெக்ஸ்ட் டோ f2 பை டோ y பண்ணீங்கன்னா y வேரியபிள் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, அப்போ மைனஸ் 2y வரும், மீதி எல்லாம் 0. டோ f2 பை டோ z பண்ணீங்கன்னா 2 கம் ஃபார்வர்ட், அப்போ மைனஸ் 2z. இப்போ செகண்ட் ஃபங்க்ஷனோட 6 டெரிவேட்டிவ்ஸும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபங்க்ஷனோட 6 டெரிவேட்டிவ்ஸ் இதே மாதிரி பண்ணலாம். டோ f3 பை டோ u என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா u மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்ம், இது 0 ஆயிரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி u பண்ணீங்கன்னா 1, அப்போ மீதி எது இருக்குன்னா vw மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் டோ f3 பை டோ v பண்ணீங்கன்னா v மட்டும் பண்ணீங்கன்னா 1, மீதி uw அப்படியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டோ f3 பை டோ w பண்ணீங்கன்னா w மட்டும் 1 ஆயிரும், uv அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டோ f3 பை டோ x, x-க்கு பண்ணணும் 1/3 கான்ஸ்டன்ட் டேர்ம், x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர், 3 கேன்சல் ஆயிரும், ஸோ உங்களுக்கு x ஸ்கொயர் மட்டும் வரும். இதே மாதிரி டோ f3 பை டோ y 1/3 ஆஃப் 3y ஸ்கொயர், 3 கேன்சல் ஆயிரும், ஸோ y ஸ்கொயர். டோ f3 பை டோ z 1/3 ஆஃப் 3z ஸ்கொயர் ஈக்குவல் டு z ஸ்கொயர். ஸோ நம்மளால தான் இந்த 6 ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணி இந்த 6 டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஈச் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஜாகோபியன் அப்ளை பண்ணலாம், இண்டிவிஜுவல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். டோ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு UVW ஒரு தனியா பண்ணுங்க, டோ ஃபங்க்ஷன் பை XYZக்கு தனியா பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டோ f1 இந்த மூணு ஃபங்க்ஷனையும் வித் ரெஸ்பெக்ட் டு UVW எழுத போறோம் ஜாகோபியன். ஜாகோபியன் எப்படி எழுதணும்? இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குரிய வேரியபிள் எழுதிடலாமா? 1 1 1. செகண்ட் ஃபங்க்ஷனுக்குரிய UV ஆன்சர் மட்டும் எழுதுங்க, UVW ஓட வேல்யூ மட்டும் UVW. அப்போ 1 1 1 UVW, V plus W, U plus W, V plus U. UV வேரியபிள் ஓட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் எழுதணும், ரைட்டா? நெக்ஸ்ட் F3 ஓட UVW, F3 ஓட UVW என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா VW, UW, UV. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்றது VW, UW, UV. The function with respect to UVW ஓட பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் எடுத்துடணும், ரைட்டா? இப்போ நீங்க இந்த முடிவு வரைக்கும் டிட்டர்மினன்ட் எடுங்க. நார்மலா டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா வரும், நம்ம அதை முடிவு வரைக்கும் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். நான் இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். காலம் 2ல காலம் 2 மைனஸ் காலம் 1, காலம் 3ல காலம் 3 மைனஸ் காலம் 1. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிட்டர்மினன்ட் ஈஸியா சால்வ் ஆகும், ரைட்டா? அப்போ இதான் காலம் 1. காலம் 1ல காலம் 2ல காலம் 1 சப்ராக்ட் பண்றோம், பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 1 0. இதை கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா W மைனஸ் W ஆன்சர் ஆயிரும். அப்போ U மைனஸ் V வரும். UWல மைனஸ் VW, W காமன், அப்போ U மைனஸ் V வந்துடும். நெக்ஸ்ட் C3 காலம்ல C1 போய் சப்ராக்ட் பண்ணுங்க, 1 மைனஸ் 1 0, V பிளஸ் U மைனஸ் V மைனஸ் W வரும், V கேன்சல் ஆயிரும், அப்போ U மைனஸ் W வரும். காலம் 3ல இதை கொண்டு போய் சப்ராக்ட் பண்ணுங்க, V காமன், ஸோ U மைனஸ் W வரும். ஓகேவா? ஏன் இதை பண்ணிருக்கோம்னா நமக்கு இந்த ரெண்டு எலமெண்ட் நமக்கு என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ டிட்டர்மினன்ட் இது ஈஸியா இருக்குக்காக நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த காலம் 2ல எது காமனா இருக்கு பாத்தீங்கன்னா U மைனஸ் V காமனா இருக்கு, we can took out. காலம் 3ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா U மைனஸ் W காமனா இருக்கு, we can took out. சோ அதனால தான் நான் U மைனஸ் V யையும் U மைனஸ் W யையும் வெளியே எடுத்துருக்கேன். அப்ப இன்னும் எனக்கு இந்த ஷார்ட் அவுட் ஆயிரும் டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் காலம் as it is, இது 0, இந்த U மைனஸ் V வெளியே எடுத்தாச்சு, அப்ப இது 1 ஆயிரும். இங்க U மைனஸ் V வெளியே போயிடுச்சு, அப்ப இந்த ரோல இந்த காலம்ல W, இங்க U மைனஸ் W வெளியே எடுத்துட்டோம், அப்ப இது 1, இங்க V மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க டிட்டர்மினன்ட் எடுங்க, 1 into V கீழே மேல போகும்போது மைனஸ், அப்போ மைனஸ் W. ஸோ இங்கே என்ன வரும்னா V மைனஸ் W வரும். கொஞ்சம் ஆர்டர் கண்டினியூஸாக இருக்கணுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாம். அப்போனா தான் UV
VW UW. அப்போ இதுல இருந்து நான் ஒரு மைனஸ் என்ன பண்ணியிருக்கேன் ஆர்டர் கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு UVW. நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு XYZ. அதனால அது முதல்லயே நம்ம அந்த சிக்டிவ் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா வித் F1 function with respect to XYZ, F2 function with respect to XYZ, F3 function with respect to XYZ. அப்ப அந்த டைம் எடுத்துடுங்க. F1 function with respect to XYZ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 1 1. F2 function with respect to FYZ -2x -2y -2z. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோமா? நெக்ஸ்ட் F function with respect to XYZ, F3 ஓட x function x square, F3 ஓட y function y square, F3 ஓட z function z square. சோ அந்த ரோவை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ரைட்டா? F1 function ஓட xyz, F2 function ஓட xyz, F3 function ஓட xyz. நீங்க ப்ரீவியஸ் ஸ்டெப் எப்படி பண்ணீங்களோ அதே ஆர்குமெண்ட் தான். காலம் 2 ல காலம் 1 மைனஸ் பண்ணுங்க, காலம் 3 ல காலம் 1 மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 1 - 1 0 ஆயிரும். இதனை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -2y -2x னு வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 காமன் வெளியே எடுத்துருங்க. அப்போ y - x னு வரும். இங்க y² - x² னு வரும். இது a + b a - b ஃபார்முலா, a² - b² ஃபார்முலா. சோ a + b a - b னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் காலம் 3 ல காலம் 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 - 1 0, -2 காமன். அப்போ z - x னு வரும். இங்க z² - x² னு வரும். a² - b² ஃபார்முலா, a + b a - b. போன சம்ல என்ன ஆர்குமெண்ட் பண்ணுமோ அதே தான் போன ஸ்டெப்ல. செகண்ட் காலம்ல இருந்து எது காமன்? y - x காமன், we can took out. தேர்ட் காலம்ல எது காமன்? z - x காமன், we can took out. இப்போ பேலன்ஸ் மீதி இருக்கிறது இல்லாமா? ஃபர்ஸ்ட் காலம் as it is, செகண்ட் காலம்ல 0 -2 பேலன்ஸ் இருக்கும். இங்க y + x பேலன்ஸ் இருக்கும். இங்க எது பேலன்ஸ் இருக்குன்னா 0, இங்க -2 பேலன்ஸ் இருக்கும். இங்க z + x பேலன்ஸ் இருக்கும். இப்போ எப்பவும் நீங்க டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னா ஆல்ரெடி அவுட் சைடு y - x z - x இருக்கு. எப்படி வரும்னா 1 * -2 * z + x. அப்போ -2z -2x -2 for both. கீழ இருந்து மேல போகும்போது மைனஸ் போடுவீங்க. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2y + 2x. சோ 2x + 2x - 2x கேன்சல். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 நான் வெளிய எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா y - z இருக்கும். இதுலயும் போன ஸ்டெப் மாதிரி ஆர்டர் கண்டினியூஸா இருக்கிறதுக்காக ஒரு மைனஸ் நம்ம வெளிய எடுத்துடலாம். அப்போ -2 * y - x னா x - y னு மாத்துறதுக்காக ஒரு மைனஸ் வெளிய எடுத்துறோம். அப்போ x - y y - z z - x. சோ ஆர்டர் கண்டினியூஸா இருக்கிறதுக்காக இந்த சின்ன அட்ஜஸ்ட்மென்ட். இப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா dou of u, v, w by dou of x, y, z. அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்றதா அதோட ஆன்சர். இந்த -1 பவர் 3 எதுக்கு போட்டுக்கோனா -1 நம்ம சேர்த்துக்கணும். இந்த 3 எதுக்கு போட்டுக்கணும்? இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு பாத்தீங்கன்னா with respect to 3 variables. So power n-ங்கிறது ஃபார்முலா, இங்க power 3 ஏன்னா we are using 3 variables by into மேல with respect to xyz, கீழ with respect to uvw. இதோட ரெசிப்ரோக்கல் மாதிரி. இது uvw by xyz னா மேல xyz by கீழ uvw. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூவை நீங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. -1 பவர் 3 பண்ணீங்கன்னா -1 அப்படியே இருக்கு. மேல xyz ஓட வேல்யூ நம்ம இந்த இருக்கு xyz ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அது சப்ஸ்டிட் பண்ணிக்கோம். -2 of x - y y - z into z - x. கீழ with respect to uvw ஓட ஆன்சர் -1 of u minus v, v minus w, u minus w minus v, sorry, right? W minus u. இப்போ -1 cancel ஆயிரும். So வெளியே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா -2 of in the answer x minus y, y minus z, z minus x, u minus v, v minus u, w minus u, u minus v, v minus w into w minus u. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? அகைன் ஒன் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. a minus b ஹோல் கியூப் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க. லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதிடுங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா a கியூப் + b கியூப் + c கியூபோட ஜென்ரல் ஃபார்முலா கம்பேர் பண்ணி இண்டிவிஜுவல் அடிஷன் என்ன, இண்டிவிஜுவல் மல்டிபிகேஷன் என்ன, 3 டர்மையும் மல்டிப்ளை பண்ணது என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்களா தான் F1 F2 F3 கன்சிடர் பண்ண போறீங்க. என்ன கிடைக்குதோ அதோட ஆப்போசிட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த டேர்ம் இது மைனஸ்னா இது ஃபுல்லா பிளஸ். இந்த டேர்ம் இது எல்லாமே பிளஸ்னா நீங்க மைனஸ் கன்சிடர் பண்ணுங்க. இந்த டேர்ம் இது மைனஸ்னா நீங்க கன்சிடர் பண்ணது பிளஸ். நெக்ஸ்ட் 6 வேரியபிள்ஸோட டெரிவேட்டிவும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு f ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே 6 டெரிவேட்டிவ்ஸும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியா u v w க்கு தனியா டிட்டர்மினன்ட்,
XY இருக்கு தனியாக டிட்டர்மினன்ட். எதுக்காக இதை பண்ணோம்னா ஆக்சுவலி ஃபார்முலா வந்து இதுதான். இது வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.